நமச்சிவாயம். செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். முக்கியமாக 2 மாற்றங்கள். ஒன்று, செப்டம்பர் 15ஆம் தேதி வரையிலும் சூரியன் சிம்ம வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார். பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ஒரு 2 மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை, அப்படி தான் சொல்லணும். கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது. யாராக இருந்தாலும் 12 ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில், ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும். மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம். இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தைரியம் சொல்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். விபத்துக்கள் குறையும். ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள், ஆட்டோகேடு, பிளானர்ஸு, டிசைனர்ஸு, கலைத்துறை, இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம். ஏன்னா சுக்கிரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, செப்டம்பர் மாதம் ரொம்ப ராசியான மாதம். ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் பாருங்கள், தனுசு ராசிக்கு கடந்த ஒரு 6 மாதமாகவே காலம் நேரம் சரியில்லை. என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போனது, இது போன்ற பல பிரச்சனைகளை கையாண்டு வந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில், மெயினாக பிஸ்னஸில் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உள்ளது. நிம்மதி தரக்கூடிய மாதம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர்கள் கிடைப்பது, இதெல்லாம் போய் சிக்கலாக மாட்டிக்கிட்டு இருப்பீர்களே, ஆனால் அந்த மாதிரி திருஷ்டி பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய மாதம். அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரினிவல்ஸு, சிறு சிறு விபத்துக்கள், உடல்நிலை ஆரோக்கியம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகத்திற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே. குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போலத்தான் கணவன் மனைவி குடும்பம் ஒற்றுமை மேலோங்கும். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சி நீடிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும், எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதுக்கு நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். அதுவே பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வரகி.